கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 103:18 வசனம் வாசிக்கலாமா? அதை உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாள்ல இந்த காரியத்தை தியானிக்க நமக்கு கிருபை தருவாராக. நம் மீது ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த வசனத்துல உடன்படிக்கை என்னன்னா கட்டளை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னா ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட், கவனன்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடவுளுக்கும் நமக்குமான ஒரு ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. இன்னைக்கு ஆபிரகாமோட ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். என்னன்னா, நான் உன்னை பிள்ளை இல்லாத இருந்தவனுக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதுக்கு அவன் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும். அவரோடு கூட உறவாடணும், அவர் மேல அன்பா இருக்கணும், அவர்கிட்ட பேசணும். இது கர்த்தர் விரும்பின காரியம். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். இது கர்த்தர் விரும்பி ஆபிரகாமோடு பேசுறார். இது ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான், கர்த்தரும் ஏற்றுக்கொண்டா. ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பூரணமாச்சு. அப்ப ஈசாக்கு பிறந்தான். சரிங்களா? இதுதான் உடன்படிக்கை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே திரளான பிள்ளைகளுக்கு ஆபிரகாம், திரளான பிள்ளைகள் நீங்க தானே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அந்த உடன்படிக்கை என்னை வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல, மாற்றாமல் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். இது உடன்படிக்கை. கட்டளை அப்படின்னா என்னன்னா, செய்யாதுன்றதா கட்டளை. செய் அப்படின்னா எவ்வளவு சொல்றாருன்னா 238, செய்யாதுன்னா 365, மொத்தம் 613 கட்டளை. இது மோசை கொண்டு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் அதுதான். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இவ்வளவும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற சுருக்கி 10 கொடுத்து அதையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. என்னன்னா, அன்பு நீ அன்பு அப்படின்னு கட்டளை கொண்டு வந்துட்டாரு. அன்பு அவ்வளவுதான். பிரமாணமே என்ன படிச்சு, அன்பு தான். நீ என்ன செய்ய மாட்ட, துரோகம் பண்ண மாட்டேன், நீ மீற மாட்டேன், நீ கொலை செய்ய மாட்டேன், நீ திருத்த மாட்டேன். இந்த அன்புக்குள்ள சகலத்தையும் கொண்டு அடைக்கி என்ன பண்ணிட்டாருங்க, பிரமாணத்தையும் மொத்த பிரமாணத்தையும் அன்புக்குள்ள வச்சுட்டாரு. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யணுமா, ஆண்டவர் கூட பேசணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும், ஆண்டவரை தொழுதுகொள்ளணும். இது உடன்படிக்கை. அன்பா இருக்கணும். இது கட்டளை. இதுக்குள்ள நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வசனம், கட்டளை கிருபையோ அவருக்கு உள்ளது. ஆமேன். கிருபை, கர்த்தருடைய கிருபையோ. ஆமேன். இப்ப இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேஸ் நமக்கு தெரியும். அது எப்படின்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தகுதி. அந்த இடத்துக்கு இருப்பதற்கோ, இல்ல அந்த வேலையை செய்வதற்கோ, இல்ல அந்த சம்பளம் செய்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனா தகுதி இல்லாத நமக்கு அதை கர்த்தரே கொடுப்பாரு பாருங்க. அதுதான் தகுதி, அதுதான் கிருபைன்னு சொல்றது. அப்ப இன்னைக்கு பாருங்க, அந்த கிருபை ஆண்டவருக்கு பயந்து அந்த கட்டளை உடன்படிக்கை கிருபை நம்ம இடத்துல இருக்கணும். சரி, நமக்குதான் கிடைக்குதுன்னா நம்மோடு கூட கர்த்தர் விட்டுல அவருடைய நீதி, அவருடைய ரைட் ஹவுஸ்னஸ், அதை விட பெரிய விஷயம்னா இயேசு கிறிஸ்து, நீதினால இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவரே என்ன செய்வாராம், பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதை அன்றைக்கு இருப்பார். ஆமீன். அப்படின்னா இன்னைக்கு என்னோடு கூட நான் பயப்படுறதுனால, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனால, நான் அவரோடு கூட பேசுறதுனால, நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுனால, நான் அன்பா இருப்பதுனால எனக்கு மட்டும் பெனிஃபிட் இல்ல, எனக்கு மட்டும் கிருபை கிடையாது. என் பிள்ளைகள், என்னுடைய அடுத்த தலைவர்களும் கூட ஆசீர்வாதமா இருப்பதற்கான கிருபையை கர்த்தர் வைத்திருக்கனால இது நமக்கு பெரிய கஷ்டமா இல்லைங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டது பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே எனக்கு அன்பா இருக்க தெரியல, கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பயம் இல்லாம இருக்கிற, கேளுங்க. ஆண்டவரே மோடு கூட பேசாம இருக்கிறேன், கேளுங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சரி பண்ணி தர அவரால முடியும். நீங்க அந்த நேரத்துல ஆண்டவர் கூட பேசுங்களேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்க உங்க கட்டளைய, உங்க உடன்படிக்கை கை கொண்டு உமக்கு பயந்து நடந்தா கிருபை எங்க மேல மட்டுமல்ல, எங்க பிள்ளைகள், எங்க ஜெனரேஷனை, எங்க தலைமுறைகளை நீங்க காப்பாற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கிறிஸ்து நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா ஒரு வழியாய்
கொடுக்கலாம். சிலைகளை கொடுக்கலாம். கலந்தாடுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு எதிராக எழும்பி சத்துருவை ஏழு வழியாக ஓடச் செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, உங்களுக்காக சிலுவையை சுமந்தாரே, அவர் ஏற்றுக்கொண்டாரே. இத்தனையும் செய்த தேவன் உங்களுக்கு எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நொறுக்கி போடுவார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. பிரியமானவர்களும் இந்த நாளுக்கென்று தேவன் நன்கொடை இருக்கிற ஜீவத்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆணி எங்கேயோ அங்கே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி விடுவித்து ஆசீர்வதிக்கின்ற நாளை வாக்குப்படி உள்ளார். இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் துன்பங்களை கடந்து போகும் சுதந்திரங்கள், பலன்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டும் முடக்கப்பட்டும் காணப்படுகிறவர்களே, சத்துரு உங்களை ஒடுக்கும்படி நினைக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு சாலம் பண்ணும்படி ஆசீர்வதிக்கின்றார். விசுவாசியுங்கள், விடுதலையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத தொழிலை கயிறுகளினால் கட்டி அமைத்து விட்டனர் என்றும், அப்பொழுது அங்கே எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்கின்றார். ராஜாவும் தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே சென்று தூக்கிவிட்டு என்று கட்டளை எழுதுவதை தருகின்றோம். இன்றைக்கும் வாழ்க்கையிலும் அமைந்தத்தக்கதாக இருக்கிறது. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், பிரச்சனைகள், பணியிடங்களில் கண்ணீருடன் யாரிடம் உதவி கேட்கும் என்று எதிர்ப்பு இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கையில், அங்கே காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஏழைகளில் சிலரை இந்த தேசத்திலே வைத்து அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைப்பட்டுள்ளதோ திருமணங்களை நிறைவேற்றிக் கொண்டு ஆவியானவர் கடந்து வந்து சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்கள் என்று எல்லாவற்றிலும் நிறைவை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 39வது வசனத்தில் வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயம் என்றும், இது உன்னை பார்த்துக் கொள்வேன் என்றும் கூறுவதை வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கடினமானதாக, கடக்க முடியாததாக காணப்படுமானால் கலங்காமல் கர்த்தரை நோக்கி, ஆனால் ஏழைக்கு பலனும், வெறுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருமிதத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு இருக்கிறவர்
சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எரேமியாவின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே இதோ தேசமெல்லாம் முன்பாக இருக்கிறது, எதற்கு போவதற்கு நன்மையும் செவ்வையினால் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்று வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்றும் இன்றைக்கு இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்பட்டும் வெகுமதிகளை பெறும்படியும் மனங்களை நிறைவேற்றியும் ஆசீர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களை, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகும் சூழ்நிலைகளில் ஆவியானவர் விசேஷமாக இடைப்பட்டு செய்து ஆசீர்வதிக்கின்றார். விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறியாமலும் விசுவாசியாக விசுவாசியுங்கள், மன்னிக்கப்பட்டு ஆகி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மூலமாக கர்த்தர் என்று ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி 10வது மாசம் 2025 ஆண்டு இந்த காலை வேளையிலும் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இன்றைய நாட்களிலும் இந்த வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் சற்று கவனிப்போமா இருந்தால், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குமாம், ஒருபோதும் இந்த நாட்களிலே கெட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதரனே, இன்றைக்கு நாங்கள் எளியவர்களா இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நீ என்றைக்கும் நீ மறைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு மனுஷர் இந்த நாட்களே நம்மை மறந்திருக்கலாம். நாங்கள் எளியவர்கள், சிறியவர்கள், ஒன்றுக்குமே வசதி இல்லாதவர்கள், ஏழைகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை ஒதுக்கி இந்த நாட்களிலே வைத்திருக்கலாம். ஒன்றுக்குமே நான் உதவ மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே யாராவது நம்முடைய குடும்பத்தார் அங்கே ஒதுக்கி வைத்திருக்கலாம். அல்லது பெற்றோர்கள் கூட இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் நம்மை ஒதுக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு காரியம் செய்யாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே நம்மை தடுத்து வைத்திருக்கலாம். ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நாட்களிலே சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும் அவன் மறக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது ஏனென்றால், சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் அங்கே கெட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சிறுமைப்பட்டவர்களா இந்த நாட்களிலே இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை உதாசீனம் செய்து வேலை செய்கிற இடங்களில இருந்தாலும் சரி, பாடசாலையில இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இந்த நாட்கள் எங்களை அவர்கள் இந்த நாட்கள் அவர்கள் எங்களை நிந்திக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்களை நெருக்கலாம். உங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாதவன், ஒன்றுக்குமே லாயக்கில்லை என்ற விதமாக இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் என்ன ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு எளியவர்களாக இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய உறவினர்களால் மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய பெற்றோர்களினால் மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய சகோதரர்களே மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே அங்கே நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாக முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை நினைவு கூர்ந்து இந்த நாட்களிலே நம்மை நடத்தி வருகிற தேவன். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே கெட்டு போவதில்லை. நீங்கள் சிறுமைப்பட்டவர்களா இருந்த இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பீர்களா இருந்தால், அந்த நம்பிக்கை ஒருபோதும் உங்களை கெட்டு
சொன்னபடி இந்த நாட்களில் காத்து நடத்துகிறதாக இருக்கிறது. முடிவு பரியந்தம் இந்த நாட்களில் அந்த நம்பிக்கை உங்களை கைவிடுவதில்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் மனுஷனை நம்பி இந்த நாட்களிலே வாழ்வோமா இருந்தால் மனுஷன் எந்த நிமிஷத்திலும் நம்மை இந்த நாட்களிலே கைவிட்டு விடுவான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த நாட்களிலே தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே நம்மை கெட்டுப்போக விடுவதும் இல்லை. நம்மை இந்த நாட்களில் அது வெட்கப்படுத்தவும் மாட்டாது என்பதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே கேட்கிற ஒவ்வொரு அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எளியவர்களாய் இருந்தாலும் சரி, சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் உங்களுடைய நம்பிக்கை அங்கே கெட்டு போவதும் இல்லை. நீங்கள் கர்த்தராலே இந்த நாட்களிலே மறக்கப்படுவதும் இல்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நீங்க வாழ்வீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்த இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரியே, இன்றைய நாளும் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? இன்றைய நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் இன்றைய நாட்களில் இருந்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாட்களிலே நான் அவரோடு இணைக்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து நடப்பீர்களா இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களில் கிரியை நடப்பிக்கிறதா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன்.